ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராஃபிட் லாஸ்னுடைய 3rd வீடியோ. ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்செப்ட், அடுத்து வந்து கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆர்டிகல்ஸ் இருக்குது ஏபிசிடி. ஸோ 4 ஆர்டிகல்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ஸோ டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஏ, பி, சி, டி. ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இது ஆர்டர் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. த ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ டு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சி. தெளிவாக இதை படிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் 2x, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சி இஸ் 3x. கரெக்டா? ஓகே. வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கல் பி அண்ட் டி இஸ் மார்க்கெட் 33% above இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ பியும் டியும் 33% above இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இதை விட இப்படி மார்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ், பட் ரெண்டுமே சேம் காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் எதுவும் சொன்னாங்களா? சொல்லலை. ஸோ 3A நீங்கள் வச்சா இங்கே 4A, இங்கே 3Bன்னு வச்சா இங்கே 4B. கரெக்டா? ஸோ ரெண்டுத்துலேயும் 33.33% மார்க்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் கான்செப்ட். அடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தட் இஸ் ஆஃபர்ட் ஆன் டி இஸ் சேம் as தட் ஆஃப் ஆர்டிகல் பி. என்ன பாயிண்ட்னா, இங்கேருந்து இங்கே டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இதுவும் சேம். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா, பியும் டியும் சேம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். கரெக்டா? ஸோ பட் சேம் காஸ்ட் ப்ரைஸ், சேம் மார்க்கெட் ப்ரைஸ், அந்த கான்செப்ட்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ பட் சேம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், சேம் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் 100% மோர் தென் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் பி. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ ஆக்சுவலாக என்ன பாயிண்ட்னா, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் பி இருக்குல்ல, இதை கம்பேர் பண்ணுறப்போ இது டபுள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் 2xன்னு எழுதுனா 8a அப்படின்னு எழுதுனா, the selling price of A is 100% more than that of market price of B. இதனுடைய டபுள் இங்கே இருக்கா? இப்போ இந்த பாயிண்ட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண நான் இங்கேயும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா எனக்கு என்ன தெரியும்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏவும் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சியும் 2:3 ரேஷியோவில் இருக்குது. அப்போ இங்கே 8A அப்படின்னா இங்கே 12A. கரெக்டா? கரெக்ட். ஓகே. A discount of 10% is provided on while selling article B. இந்த பாயிண்ட் இங்கே எழுதி வைக்கணும். ஸோ பியும் டியும் சேம் டிஸ்கவுண்ட். ஸோ என்னது? ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் ஏ இல்லை, டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% இஸ் ப்ரொவைடட் ஆன் செல்லிங் ஆர்டிகல் பி. அப்போ என்ன வரும்? 3.6A அப்படின்னு வருமா? என்ன வரும்? 3.6B அப்படின்னு வரும். கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்ட். த சம் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சி அண்ட் டி இஸ் 540. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 12A plus 4B is equal to 540. ஸோ இது என்னது? சம் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஓகே. while the sum of the profit earned on article B and D is ₹33. ஸோ பிலையும் டிலையும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் என்னது? 33. ஸோ இதனுடைய ப்ராஃபிட் என்ன? 0.6A. இதனுடைய ப்ராஃபிட் என்ன? 0.6B is equal to 33. கரெக்டா? கரெக்ட். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஏதாச்சும் ஒன்றத்தை பேலன்ஸ் பண்ணலாம். நான் இதை வந்து 12ஆக மாற்றுறேன். ஸோ இதை வந்து 20ஆல் மட்டும் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்து 12ஆக மாறும். ஸோ இப்போ 12A plus 4B is equal to 540. 12A plus 12B is equal to 360 ஒரு 36. ஸோ 396. என்ன பண்ணியிருக்கேன்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சாரி, 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 616 வருமா? ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வந்து சிம்பிளை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். therefore 8B is equal to 120. therefore B is equal to 15. B is equal to 15 அப்படின்னா இங்கே என்ன வரும்? 0.6A is equal to, இங்கே 15 மல்டிப்ளை பண்ணால் 9ஆக மாறிடுமா? அந்த பக்கம் வச்சுன்னா 24. therefore A is equal to 40. கரெக்டா? ஸோ A is equal to 40 அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் வந்து கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ இங்கே வந்து 240, இங்கே வந்து பின்னோட வேல்யூ 14 அப்படின்னா 60, இங்கே வந்து 15னா 45, இங்கே 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? ஸோ 54, இங்கே வந்து 160, இங்கே வந்து 240 அப்படின்னா ஏனோட வேல்யூனா இங்கே 480. வேற என்ன? 3Aனா 120, இதில் 10% டிஸ்கவுண்ட்னா 144. இப்போ கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 24. இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 9. ஸோ 33 கரெக்டாக வருதா? வருது. மார்க்கெட் ப்ரைஸோட சம் என்ன? 540. ஸோ எல்லாமே கரெக்ட். முடிஞ்சா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய கொஷின்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டாக டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக கவனி. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there are 3 ஷாப்ஸ். ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷாப் இருக்குது. 3 ஷாப்பில் வந்து ஏசியும் டிவிஸும். ஸோ இப்போ கொஷினை பார்த்தோன்னே பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக டேட்டா நிறைய கொடுத்தா தான் கொஷின் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். there are 3 ஷாப்ஸ் ஏபிசி. தே சேல்ஸ் ஏசிஸ் அண்ட் டிவிஸ். கரெக்டாக?
த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டிவிஸ் தனியாக இருக்குது, அதனுடைய செல்லிங் ப்ரைஸஸ் தனியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஏசி நம்பர்ஸ் அண்ட் ப்ரைஸ், டிவி நம்பர்ஸ் அண்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்படி ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தி ரேஷியோ ஆஃப் டிவிஸ் அண்ட் ஏசிஸ் சோல்டு பை ஏ இஸ் 4:3. ஸோ மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ மாற்றி எழுதினதுக்காக பிரச்சனை இல்லை, பட் மாற்றி இங்கே போட்டுறக்கூடாது. ஸோ டிவி வந்து 4 பார்ட்டு, ஏசி வந்து 3 பார்ட். ஸோ இங்கே என்ன வரும், 4x, இங்கே 3x. ஓகே, த நம்பர் ஆஃப் டிவி சோல்டு பை சி இஸ் 45. ஸோ நம்பர் ஆஃப் டிவி சோல்டு பை சி இஸ் 45. அந்த நம்பர் ஆஃப் ஏசி சோல்டு பை சி, த நம்பர் ஆஃப் ஏசி சோல்டு பை சி இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் டிவி சோல்டு பை பி. ஸோ இதுவும் சேம். கரெக்டாக இங்கே நான் என்ன வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன், இங்கே ஏன்னு வச்சுக்கிறேன், என்ன வேணாலும் வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் சேம் அப்படின்றதுக்காக நான் திரும்ப படிக்க தேவையில்ல. ஸோ இங்கே இருக்க ஏசியும் இங்கே இருக்க டிவியும் சேம். த நம்பர் ஆஃப் ஏசி சோல்டு பை பி, ஸோ நம்பர் ஆஃப் ஏசி சோல்டு பை பி இஸ் 5 மோர் தென் டிவி சோல்டு பை பி, சாரி ஏ. டிவி சோல்டு பை ஏ எவ்வளோ, 4x. ஸோ இதை விட 5 அதிகமாக, ஸோ 4x + 5. ஸோ இதை விட 5 அதிகம். த நம்பர் ஆஃப் ஏசி சோல்டு பை ஏ, த நம்பர் ஆஃப் ஏசி சோல்டு பை ஏ இஸ் 20 மோர் தென் ஏசி சோல்டு பை சி. கரெக்டா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி அண்ட் ஏசி பை ஷாப் ஏ. ஸோ டிவி வந்து 3000 ரூபா, ஏசி வந்து 5000 ரூபா. கரெக்டா, ஓகே. தி ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி ஃபார் ஷாப் ஏ டு ஷாப் சி. ஸோ டிவி ஃபார் ஷாப் ஏ எவ்வளோ, 3000 ரூபா. ஸோ 2 பார்ட் வந்து 3000 ரூபா அப்படின்னா ஒரு பார்ட் 1500. அப்போ சீனோட டிவி எவ்வளோ ரேட்டு, 4500. கரெக்டா, ஓகே. த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி அண்ட் ஏசி சோல்டு பை பி. டிவி வந்து 2500, ஏசி வந்து 6000. கரெக்டா, ஓகே. ரெவன்யூ ஜென்ரேட்டட் பை, நல்லா கவனிங்க, இதுதான் டர்னிங் பாயிண்ட். த ரெவன்யூ ஜென்ரேட்டட் பை செல்லிங் ஆல் டிவிஸ் அண்ட் ஆல் ஏசிஸ் பை ஷாப் ஏ. ஆல் டிவிஸ்னால் எவ்வளோ வரும், 12,000x வருமா? ஏன்னா 4x வந்து டிவி, அதை மொத்தமாக செல்லிங் ப்ரைஸோட மட்டும் எப்போனா அது ரெவன்யூ. ஸோ ஏசி என்ன வரும், 15,000x, மொத்தத்தில் என்ன வரும், 27,000xன்னு வரும். கரெக்டாக, இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட்டட் பை செல்லிங் டிவிஸ் பை ஷாப் சி. டிவிஸ் பை ஷாப் சி எங்கே இருக்கு, 45 × 4,500 என்ன வரும், மட்டிலே பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுப்போம். ஸோ 45 × 4,500, இதுதானே ஈக்குவேஷன். அதாவது இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பை டிவி சோல்டு பை ஷாப் சி. கரெக்டாக, ஸோ 4,500 அடித்தா 6. கரெக்டாக, ஸோ இதை கேன்சல் பண்ணால் 50. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன, 15. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 15 அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஏனோட வேல்யூ 25 அப்படின்னு வரும். வருமா? ஸோ ஏனோட வேல்யூ 25 தானே, 15னா 45, இந்த 20%னா 25. ஸோ ஏனோட வேல்யூ 25, எக்ஸ்னோட வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணால் 65, இங்கே 15 சப்ஸ்டியூட் பண்ணால் 45, இங்கே எக்ஸ்னோட வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணால் 60. கரெக்டாக, ஸோ இங்கே வந்து 25. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் சால்வ் பண்ணிக்கலாம். த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏசி ஃபார் ஷாப் ஏ டு சி வந்து 2:3. ஸோ ஏசி வந்து 5000 ரூபா அப்படின்னா இங்கே 7500 ரூபா. ஸோ இதை வச்சு என்ன கேட்டாலும் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் சால்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த கொஸ்டின் முடிஞ்சா. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும்தான் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறோம். கரெக்டாக தானே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் இந்த வீடியோ, போன வீடியோ ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், செகண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கும் 2 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட்டில் நல்லா கவனிங்க. ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து 864, ஓகேவா, ஓகே. இந்த ப்ராஃபிட், அதுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, இது வந்து ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. அந்த லாஸ்ட் அப்டைன் ஆன் செல்லிங் ஆர்டிகல் ஃபார் 604.8, 604.8 ரூபாய்க்கு விற்கிறப்போ அது லாஸ்ட்டில் விற்குது. ஸோ அது வந்து செல்லிங் ப்ரைஸ் தான். ஸோ இது ஒரு செல்லிங் ப்ரைஸ், இது ஒரு செல்லிங் ப்ரைஸ். நல்லா கவனிங்க, சென்டரில் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. இங்கே ஒரு லாஸ் நடந்திருக்கு, இங்கே ஒரு ப்ராஃபிட் நடந்திருக்கு. கரெக்டாக, ஓகே. நான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன், அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த ப்ராஃபிட் எண்ட், இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, அது வந்து 25% மோர் தென் த லாஸ். ஸோ இங்கே நான் எக்ஸ்ன்னு எடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு லாஸ் வந்து 4A இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் வந்து எனக்கு 5A இருக்கும். இங்கே நடக்கிற லாஸை காட்டிலும் இங்கே 25% அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குது. இதான கான்செப்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செல்லிங் ப்ரைஸோட லாஸை ஆட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் வரும். செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக,
காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். கரெக்டா? அப்போ என்ன லாஜிக்? இங்கிருந்து நான் இங்க போனோம் அப்படின்னா லாஸ் ஆட் பண்ணணும். திரும்ப நான் இங்கிருந்து இங்க போனேன்னா ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். கரெக்டா? புரியுதா? அப்போ இந்த லாஸ்னோட வேல்யூ 4A. 604.8 பிளஸ் 4A. நான் எங்க போயிருப்பேன்? காஸ்ட் பிரைஸ் ஆயிருப்பேன். காஸ்ட் பிரைஸோட நான் ப்ராஃபிட் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஃபைனல் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். கரெக்டா? இதுதான் லாஜிக். ஸோ 9A இஸ் ஈக்குவல் டு 864 604.8 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 259.2 கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ 259.2 என்ன கிடைக்கும்? 9 2s are 18 9 2s are 18 79 9 8s are 72 A is equal to 28.8 கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ 28.8. இப்போது எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணுமா? நான் என்ன பண்ணலாம்? இந்த அமௌண்ட்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஒன்று அது இல்லையா? இது கூட லாஸ் ஆட் பண்ணால் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். எது பண்ணாலும் உங்களோட விருப்பம் தான். நான் இது வந்து ஈஸியாக இருக்குன்னு இதை பண்ணுறேன். ஸோ 5 × 28.8 என்ன? 144. ஸோ 144 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 720 rupees. கரெக்டா? கரெக்ட். இஃப் த ஆர்டிக்கல் இஸ் மார்க்ட் அப் பை 2x% எவ்வளோன்னு தெரில அண்ட் கிவ்ஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. இதை வந்து நான் மார்க்அப் பண்ணுறேன் 2x%. ஓகே, டிஸ்கவுண்ட் வந்து நான் இங்கே ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல, இதில் வந்து நான் டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுக்குறேன். அப்போது மார்க்டு ப்ரைஸ்னுடைய 80% தான் எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸாக கிடச்சிருக்கும். கரெக்டாக? கரெக்டு தானே? இந்த மார்க்டு ப்ரைஸ்னுடைய 80% செல்லிங் ப்ரைஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the profit is 86.4. therefore the selling price is 806.4. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஸோ the marked the selling price is 806.4 and it was a 80% of something. அப்போ என்ன வரும்? 1008 அப்படின்றது நமக்கு மார்க்டு ப்ரைஸாக இருக்கும். எப்படின்னா இதனோட 80% பாருங்கள் 800. 80% ஆஃப் 8 வந்து என்ன? 6.4. கரெக்டா? therefore it was marked up by எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம்? ஸோ 288 ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? கரெக்ட். 720ல் 288 எத்தனை சதவீதம்? 40%. கரெக்டா? மார்க்அப். therefore 2x இதெல்லாம் மெயின் லெவல் கொஸ்டின். 2x is equal to 40. therefore x is equal to 20. புரிஞ்சா லாஜிக்? இதெல்லாம் நான் சும்மா ஈக்குவேஷன் போகிறதுக்காக உங்களுக்கு இப்படிலாம் போட்டு காட்டுறேன். பட் நான் எப்படி ஃபாஸ்ட்டாக போட்டுரும் அப்படின்னா, ஸோ இங்கே என்ன பண்ணுவேன்? இது வந்து 864, இது வந்து 604.8ன்னு வச்சுப்பேன். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். இங்கே 4 பார்ட் அப்படின்னா இங்கே 5 பார்ட், மொத்தமாக 9 பார்ட். ஸோ 9A வேல்யூ தான் வந்து இந்த 259.2. therefore A வேல்யூ வந்து 28.8ன்னு கண்டுபிடிப்போம். அதெல்லாம் டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். மைனஸ் பண்ணால் இது 720. இப்போ வந்து 720 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்அப் பண்ணுறேன். அது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இதில் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இங்கே செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அவன் என்ன பண்ணியிருக்கான்? ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கான் 806.4ன்னு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? மார்க்கெட் ப்ரைஸ் கான்செப்ட்டுக்கு போவோம். ஸோ 1008. இங்கே எவ்வளோ மார்க்கப் நடந்திருக்கு? 40%. அப்போ 2x வேல்யூ தான் 40 அப்படின்னா எக்ஸ்னோட மதிப்பு 20. therefore the answer of question is 30. கரெக்டாக? ஸோ இது வந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாம்ஸில் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக IBSPO மெயின்ஸ்லேயே கேட்டாலும் எந்த ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஸோ சேம் லாஜிக் நல்லா கவனிங்க. the profit earned on selling article for x plus 900. ஸோ ஒரு ஆர்டிக்கலை நான் x plus 900க்கு விற்கிறேன். அது செல்லிங் ப்ரைஸ். அதே ஆர்டிக்கலை ஒரு லாஸுக்கு விற்கிறப்ப x minus 150. கரெக்டாக? ஓகே, இதுவும் ஒரு செல்லிங் ப்ரைஸ். ஸோ இங்கே லாஸ் நடக்குது, இங்கே ப்ராஃபிட் நடக்குது. ஸோ இங்கே நடுவில் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கா? இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கிடைக்கிற ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் ஆர்டிக்கல், இங்கே கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து இங்கே கிடைக்கிறத விட 33% அதிகம். அப்போ இங்கே 3A ப்ராஃபிட்டாக இருந்தால் இங்கே லாஸாக இருந்தால் இங்கே 4A ப்ராஃபிட்டாக இருக்கும். சரியா? கரெக்ட். எப்படி போகணும்? இங்கிருந்து 3Aவை ஆட் பண்ணால் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ், இங்கிருந்து 4Aவை ஆட் பண்ணால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ். therefore x minus 150 plus 7A is equal to x plus 900. கரெக்டா? கரெக்ட். ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல். 7A is equal to 1050. therefore A is equal to 150. கரெக்டாக? கரெக்ட் தானே? ஸோ 150 அப்படின்னா இங்கே 150 நீங்கள் 450 ஆட் பண்ணாலும் சரி, இங்கேருந்து 600 மைனஸ் பண்ணாலும் சரி. therefore the cost price of the article is x plus 300. இதுலேருந்து நீங்கள் 450 மைனஸ் பண்ணுங்கள், இது வரும். 600 ஆட் பண்ணுங்கள், இது வரும். வருதா? கரெக்ட் தானே? ஓகே. இஃப் வி had sold the article for rupees x plus 300 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ். இன்கேஸ் அந்த ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ் எக்ஸாக இருந்தால் there is a loss of 20%. அப்போ என்ன வரும்? x plus 300 into 4/5 is equal to x. கரெக்டாக?
therefore 4x plus நான் பாயிண்ட்லேயே போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே பாயிண்ட்ல போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 5x. therefore x is equal to 1200. கேட்ட கேள்வி வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்னோட வேல்யூ 1200. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 300. therefore 1500 rupees. ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் யோசிக்காதீங்க. இப்படி தெளிவாக யோசிச்சிங்கனாலே சிம்பிளாக ஆன்சர் பண்ணி. நான் இங்கே ஏன் எக்ஸ்லாம் எடுக்கல, ஆல்ரெடி எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது. நீங்களா கொடுத்துருக்க வேரியபிளை எப்பவுமே எடுக்கக்கூடாது, அது தப்பு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல்லையோ ஒரு மெயின்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ்லையோ தாராளமாக கேட்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆர்டிக்கல் இருக்குது. சரி, ஏ பி, சம் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸஸ். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே மார்க்கெட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ். இந்த ஆர்டர் நான் மாற்றி எழுதுவேன். உங்களுக்கு எப்படி எழுதணுமோ எழுதிக்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ சம் ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இஸ் ₹3000. இது வந்து சம் டோட்டல். ஓகே ஓகே the article A is marked up by 41.66%. ஸோ 41.66%னா எனக்கு தெரில அப்படின்னா தெரில. ஓகே, சில பேருக்கு வந்து ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரில. நான் என்ன பண்ணுவேன்னா 40 + 1.66ன்னு எழுதலாமா? இப்போ 40க்கான ஃப்ராக்ஷன் வந்து 2/5. 1.66க்கு ஃப்ராக்ஷன் தெரிலன்னு சொல்லக்கூடாது. 16.66க்கான ஃப்ராக்ஷன் 1/6 அப்படின்னா இதுக்கான ஃப்ராக்ஷன் 1/60. அவ்வளோதான். இதனுடைய 10 டைம்ஸ் டிவைட் பண்ண தானே இது. அப்போ 1/60. அப்போ என்ன வரும்? 25/16 வருமா? therefore 5 divided by 12. இந்த ஃப்ராக்ஷன் தெரிஞ்சா ஓகே, எனக்கு தெரியல. ஸோ சடனாக ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். கரெக்டாக தானே? ஓகே, த ஆர்டிக்கல் இஸ் மார்க்ட் அப் பை 41.66%. கரெக்டாக தானே? ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் இஸ் மார்க்ட் அப் பை 41.66%. therefore 12x is cost price and 17 மார்க் பண்ணுறாங்களா? ஸோ 17x is market price. 12x is cost price and 17x is market price. The selling price of article B is marked up by 22.22%. அப்போ என்ன வரும்? 2/9 ஃப்ராக்ஷனா? therefore 9y இங்கே 11y. கரெக்டாக தானே? ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்? இதை வந்து 3 ஆல் டிவைட் பண்ணலாமா ஃபுல் ஈக்குவேஷனை? இதனுடைய அடிஷன் தானே இது. ஸோ 4x + 3y is equal to 1000. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, if the selling price of article B is selling price 620 more than that of article A. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஏனோட வேல்யூ வந்து 10%. ஸோ 10% என்ன வருங்க? இதில் வந்து 1.7 போகுமா? ஸோ 15.3x. ஓகேவா? ஓகே, 20%. 3.4 போகுமா? ஸோ 13.6x. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம்? 10%. therefore 1.1 போச்சுன்னா 9.9y. கரெக்டா? கரெக்ட். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? if the selling price of article B என்ன? 9.9y is 620 more than that of article A. கரெக்டா? இதுதான ஈக்குவேஷன். இதெல்லாம் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் தான். டேரக்டாக ப்ரிலிம்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகுதுனாலே மோஸ்ட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்காது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனா, இது ஒரு ஈக்குவேஷன். நான் இப்போ என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? 9.9y minus 13.6x is equal to 620. இப்போ என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் யோசிப்போம், இப்போ எதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக என்ன மூவ் பண்ணுவோன்னா 9.9 இங்கே 3.3யோட மல்டிப்ளை பண்ணுவோம். யோசிக்கக்கூடாது. ஸோ 3.3 என்ன வரும்? 12 13.2x ப்ளஸ் 9.9y is equal to 3300. ஓகே, கரெக்டாக தானே? ஓகே, அப்போ என்ன வரும்? இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போ என்ன வரும்? 26.8x is equal to 2680. கரெக்டா? x is equal to 100. x is equal to 100 என்ன வரும்? y is equal to 200. கரெக்டா? ஸோ y is equal to 200. கேட்ட கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் த ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1360. கரெக்டாக? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1800 1980. கூட்டினா என்ன வரும்? 2200 2300 2340 தான் வருது. அப்போது 660 தானே லாஸ்ட் வரணும். இங்கே தான் போட்டோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருணும். கரெக்டாக தான் விட்டுருக்கான். 1360 9.9yனா 1800 1980. ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அமௌண்ட். ஸோ எஸ், ஆப்ஷன் இஸ் மிஸ்டேக், ஐ திங்க் ஸோ. ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம்.
தப்பா கூட்டணும். சரி இஷ்டத்துக்கு கூட்டுறேன் நானு. ஓகே, மன்னிக்கவும். 3200 3340. ஓகே, மன்னிக்கவும். தர்ஃபோர் 340 rupees ப்ராஃபிட். ஓகே நான் பற்றி ஆப்ஷனே தப்புன்னு சொல்கிறேன். ஓகே, ஆன்சர் 340. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது எல்லாமே வந்து மெயின் ஸ்டால் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ இஸ் 500. ஸோ 2 ஆர்டிகல் இருக்கா? ஓகே, ஸோ ஏ பி. ஓகே ஸோ காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இப்படி எழுதி பழகுங்க, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஃபாஸ்ட்டாக எழுதுங்க, அழகாக நான் எழுதுறேன், நீங்கள் பொறுமையாக எழுதுங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ இஸ் 500. அந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி. ஸோ இதுவும் ஈக்குவல். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு வச்சா இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஆர்டிகல் ஏ இஸ் மார்க்ட் அப் பை 60% above its காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 60% என்ன வரும்? 800 வருமா? ஓகே, the profit earned and discount given for article A are A and B. The profit earned எவ்வளோப்பா? A is equal to x minus 500. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் புரிஞ்சுங்க. ஸோ A is equal to x minus 500. ஏன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நான் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். த டிஸ்கவுண்ட் கிவன்னா B is equal to 800 minus 6. புரிஞ்சா? இது வந்து அவங்க கொடுத்துருக்க வேரியபிள்ஸ். ஆர்டிகல் B is marked up by 4.5A above its cost price. ஸோ ஆர்டிகல் B நோட மார்க் ப்ரைஸ் என்ன? x plus 4.5A. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல இந்த ஏவெல்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். எனக்கு தான் ஏனோட வேல்யூ தெரியல, நான் அப்போ அப்படியே மார்க்கப் பண்ணுவேன். ஸோ 4.5x 4.5 தானே? ஸோ 4.5x மைனஸ் 2250. கரெக்டாக தானே? ஏன்னா 4.5 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் வரும். அப்போ என்ன வரும்? இதை வந்து நான் 5.5xன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஓகே, அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிவன் இஸ் 2.1A. ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 2.1A. ஸோ மைனஸ் 2.1A போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 2.1x மைனஸ் 2.1x மைனஸ் 2.1 என்ன வரும்? 1050 வருமா? கரெக்டாக தானே? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3.4x. இந்த மைனஸ் இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, கரெக்டாக? அப்போ என்ன வரும்? மைனஸ் 1200. நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து நான் மைனஸ் எதுக்கு போட்டேன்னா, இது டிஸ்கவுண்ட். ஆல்ரெடி ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ மைனஸ் ஆல்ரெடி உள்ளே போய் ப்ளஸ், திரும்ப போச்சுன்னா மைனஸ். அப்போ மைனஸ் தான் சரி, ப்ளஸ். ஐயோ, ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் தான். ஸோ ஆனால் பெரிய நம்பருக்கு மைனஸாக இருக்குது. ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். த ப்ராஃபிட் அமௌண்ட் கிவன் இஸ் rupees B plus 40. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? B plus 40 கொடுத்துருக்காங்க. இது எடுத்து இந்த மைனஸ் பண்ணுவோமா? ஸோ 2.4x மைனஸ் 1200 இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அமௌண்ட் என்னது? B plus 40. பீனோட வேல்யூ என்ன? 800 minus 6. therefore 840 minus 6. புரியுதா? இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் பார்த்தா ப்ராஃபிட் இது வந்துச்சா? ஸோ 1.4x இஸ் ஈக்குவல் டு 2040. சாரி, 3.4x இஸ் ஈக்குவல் டு 2040. therefore x இஸ் ஈக்குவல் டு 600 அப்படின்றது கிடைக்கும். கிடைக்கும். ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் A and B. என்ன வரும்? இங்கே வந்து 600. therefore 1100 rupees. கரெக்டு தான்? புரிஞ்சா? ஸோ இப்போலாம் நீங்கள் இந்த வேரியபிள்ஸ்லாம் வச்சு எழுதிட்டே இல்லாமல் டேரெக்டாக யூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வேரியபிளே ஆன்சர் வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மெத்தட். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் கான்செப்ட்லாம் நான் அந்த ரேஷியோ மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த ரேஷியோ பாருங்கள். இல்லைனா நான் ரேஷியோவில் போகிறது வந்து ஏதோ ஒரு சும்மா கான்செப்ட் மாதிரி தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு காஸ்ட் ஷாப்கீப்பர்? 40% மார்க்அப் பண்ணுறாரு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 7. இ கம்ஸ் வித் ஏ ஸ்கீம். என்ன ஸ்கீமில் வராரு? 8 ஆர்டிகல் வாங்கினீங்கன்னா 2 ஆர்டிகல் ஃப்ரீயாக தரேன் அப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? 10 ஆர்டிக்கல்னுடைய ப்ரைஸை 8 ஆர்டிக்கல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறாரு. கொடுத்தாரா?
கொடுத்தாரு. ஷிவம் பர்ச்சேஸ் வந்து 8 ஆர்டிகல்ஸ் வந்து மார்க்கெட் பிரைஸ் வாங்குறாரு. இது டிஸ்கவுண்ட் கொடுக்கல அவருக்கு, புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் தான் டிஸ்கவுண்ட் வரும். அவர் மார்க்கப் பண்ணி வச்சிருக்காரு, இந்த லாஜிக்கில் அவர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகும்? 50 வந்து இங்கே வரும், இங்கே வந்து 56 வரும், வருமா? அப்போ என்ன ப்ராஃபிட் அவருக்கு கிடைச்சிருக்கு? 6 டிவைடட் பை 50, கரெக்டா? தேர்ஃபோர் 12% ப்ராஃபிட். அந்த டிரான்சாக்ஷனில் அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்ன? 12% ப்ராஃபிட். புரிஞ்சா இந்த ஈக்குவேஷன் அப்படின்ட்டு? இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது மார்க்கெட் ப்ரைஸ். அந்த பொருளுடைய ப்ரைஸ் வந்து 10 பொருளுடைய மதிப்பை அவர் 8 பொருளுடைய மதிப்புக்கு தராரு. இது வந்து அவருக்கு கிடைக்கிற பணம். அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து கஸ்டமருக்கு தராரு, புரியுதா? இது அவர் வாங்கின பொருள் கஸ்டமருக்கு தரப்போ மார்க் ப்ரைஸ் பண்ணுறாரு. இது வந்து 10 பொருள் கொடுத்து அவர் வாங்கினாரு, அவர் 8 பொருள் ரேட்டுக்கு அவர் தராரு. ஸோ 10:8. ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ், கரெக்டா? ஸோ இதுதான் 12% ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து a shopkeeper gives 20% discount on mark price of a book. ஓகே, நல்லா கவனிங்க. ஷாப்கீப்பர் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, கொடுத்தாரா? ஆக்சுவலாக ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் ப்ரைஸ் ஃப்ரம் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்அப் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இதுக்குமே நான் எப்படி எழுதுனேன்னு சொன்னேன். ஸோ 100:100 + Xன்னு எழுதுனா. ஸோ ஃபஸ்ட்டு நான் மார்க்அப் பண்ணிட்டேன், ஓகேவா? ஏன்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கப்னு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ மார்க்அப் பண்ணிட்டேன்னா இது காஸ்ட் ப்ரைஸ், இது மார்க்கெட் ப்ரைஸ். இது நான் எப்படி எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், இல்லைனா புரியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ 20% டிஸ்கவுண்ட்டா, தேர்ஃபோர் 5:4. அதுக்கப்புறம் என்ன லாஜிக்கில் வராரு, என்ன சேலில் வராரு? 9 பேர் ஆஃப் புக் வாங்கினீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் புக்கு ஃப்ரீ. அப்போ 10 புக்குனுடைய ப்ரைஸுக்கு அவர் 10 புக்கினுடைய ப்ரைஸை 9 புக்கினுடைய ப்ரைஸுக்கு தரார், ஓகே? இப்போ என்ன வரும்? இது வருமா? ஸோ என்ன ப்ராஃபிட் கிடைக்குது ஓவராலாக? 26% ப்ராஃபிட் கிடைக்குது. என்ன லாஜிக் போகலாம் இப்போ? 100 into 50 5 into 10 டிவைடட் பை 100 + X into 4 into 9 என்னது? இஸ் ஈக்குவல் டு 100:126. இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ், புரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ். அது என்ன ரேஷியோவில் இருக்குது? ப்ராஃபிட் வந்து எனக்கு 26% ப்ராஃபிட்டில் இருக்குது, கரெக்டாக தானே? இதுதானே லாஜிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், எப்படியும் கொடுக்கணும் டிஸ்கவுண்ட், கரெக்டாக தானே? ஸோ அதுக்கப்புறம் 20% வந்து மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி மார்க்கப் பண்ணியிருக்காங்க, புரியுதா? அதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த 100க்கு 100 கேன்சல், இந்த 9க்கு இந்த 14 கேன்சல். அடுத்து வேறு என்ன கேன்சல் பண்ணால்? இது 2 சார், இது 7 சார், இதை கேன்சல் பண்ணால் 5. தேர்ஃபோர் 25 into 7 175 is equal to 100 + X. தேர்ஃபோர் X is equal to 75%. ஸோ 75% வந்து அவரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து மார்க்அப் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் லாஜிக் கவனிங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 75%. அப்போ என்ன வரும்? 4:7 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ. டிஸ்கவுண்ட் என்ன? 5:4. ப்ராஃபிட் என்ன லாஜிக்கில் ஷூஸ் விற்கிறாரு? 10 பேர் ஆஃப் ஷூஸ் வந்து 9 பேர் ஆஃப் ஷேர்ஸ் ரேட்டு கொடுக்குறாரு. இந்த 4க்கு இது 4 கேன்சலா? ஸோ இது 50, இங்கே 7 9s are 63. இங்கே என்னது? 26% ப்ராஃபிட்டா? இதான் ஆன்சர், புரிஞ்சா? இதை வந்து செக் பண்ணி காட்டணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஓகே, an item is sold for ₹105. Had it been sold at 20% profits, its selling price would be 150. நல்லா கவனிங்க. ஒரு பொருளை நான் 105 ரூபாய்க்கு விற்கிறேன், இது ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ். இன்கேஸ் நான் 150 ரூபாய்க்கு விற்றிருந்தால் அதனுடைய ப்ராஃபிட் எனக்கு 20%, கரெக்டாக? அப்போது ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 125 rupees, கரெக்டாக? ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இஃப் த ப்ராடக்ட் இஸ் மார்க்ட் அப் 44% above its காஸ்ட் ப்ரைஸ், ஓகேவா? 44% என்ன வரும்? 40% 50, ஸோ 55, ஸோ 180. கரெக்டாக தானே? கரெக்டாக இல்லையா? ஓகே, ஸோ இப்போ 180 அவர் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு? 75 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. கேட்குறது என்ன? பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, புரியுதா? அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த க்ளூ கொடுத்தாங்க அப்படின்னு கவனிச்சின்னா, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ. இன்கேஸ் நான் அந்த பொருளை 20% லாபத்துக்கு விற்றுருந்தேன் அப்படின்னா 150க்கு விற்றுருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? இந்த ஈக்குவேஷனே ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஓகே? அப்போது 75 டிவைடட் பை 180 into 100 அப்படின்னு வரும், கரெக்டாக? ஸோ 3 டேபிள்ஸ் பண்ணால் 25, 3 டேபிள்ஸ் பண்ணால் 60. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து என்ன வரும்? இங்கே வந்து 4.4னா 1.6 1/6 41.66%, கரெக்டா? கரெக்டான்னு தெரில, ஆன்சரே தெரில.
4.16ன்னு வரும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் 41.66% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இதான் இந்த கேள்விக்கான விடை. ஓகே, ஆஃப்டர் செல்லிங் 2 ஆர்டிகல்ஸ், நல்லா கவனிங்க. ஆஃப்டர் செல்லிங் 2 ஆர்டிகல்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அட் சேம் ப்ரைஸ். எக்ஸு ஒய்ன்னு 2 ஆர்டிக்கல் இருக்குது, சரியா? இதுக்கு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ் தான் இருக்குன்னு வச்சுப்போமா? ஓகே, ஆஃப்டர் செல்லிங் 2 ஆர்டிகல்ஸ், ரெண்டுத்தையும் சேம் ப்ரைஸ்க்கு விற்கிறாங்களா? விற்கிறாங்க. எவ்வளோ? நான் என்ன வச்சுக்கலாம், என்னென்னா வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் 10xன்னு வச்சுப்போம், இங்கேயும் 10xன்னு வச்சுப்போமா? ஓகே, ஸோ ரெண்டு செல்லிங் ப்ரைஸும் சேம். எனக்கு என்னன்னு தெரியாது, நான் வச்சுக்கிட்டேன். இப்போது ஓகே, ஒரு இங்கே வந்து சரி, ஓகே, இது வந்து 5% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்களா? இங்கே 5% ப்ராஃபிட். அப்படின்னா என்னது? இது 21 பார்ட், எனக்கு 20 பார்ட் வேணும். கரெக்டாக? தேர்ஃபோர் 10x இன்டூ 20 டிவைடட் பை 21. லாஜிக்கா? இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். நான் என்ன வேணால் அசம்ஷன் எடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி ஃப்ராக்ஷனை கரெக்டாக மேட்ச் பண்ண நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் டைம் ஆகிட்டே போகும். ஸோ ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக வேல்யூ எடுத்து அதுக்கான ஃப்ராக்ஷன் கரெக்டாக இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இது என்ன லாஸ்ட் வைக்கிறாங்க? 10% லாஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ இது 9 பார்ட்டு, எனக்கு 10 பார்ட் வேணும். கரெக்டாக? தேர்ஃபோர் 10xன்றது 9 பார்ட்டு. கரெக்டாக? எனக்கு எத்தனை பார்ட் வேணும்? 10 பார்ட் வேணும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன். கரெக்டாக? இது ரெண்டுத்தினுடைய காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. நவ் இன்க்ரீசஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறான் சச் தட் கெயின்ஸ் 5% ஆன் ஆர்டிக்கல் ஒய். ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் ஒய்யில் அவனுக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குதா? 10% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? 10x இன்டூ 10 டிவைடட் பை 9 இன்டூ 11/10. கரெக்டாக? புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து பழைய காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இந்த காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் வேணாம், ஸோ நான் எனக்கு 10% ப்ராஃபிட் வேணும். சாரி, 5 ஓகே 5%. ஸோ 5% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 21 டிவைடட் பை 20. கரெக்டாக? இதை கேன்சல் பண்ணால் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 5. கரெக்டாக? தேர்ஃபோர் 105x டிவைடட் பை 9. இது என்னது? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் ஒய். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த நியூ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிகல்ஸ் இஸ் ஸ்டில் சேம், என்ன பண்ணுறான்? இதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்னுடைய செல்லிங் ப்ரைஸையும் மாற்றிக்கிறான். புரியுதா? இப்போ வந்து எக்ஸ்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடி. நல்லா கவனிங்க, நம்மளால என்ன பண்ணுவானா, இதை வந்து இப்போ இதை மாற்றாமல் என்ன பண்ணுவானா, ஆல்ரெடி தான் 5% ப்ராஃபிட் தெரியும், அவன் ஏன் திரும்ப அதே கொஸ்டின் ஆன்சரில் கேட்க போகிறான்? இப்போ என்னன்னா, இது இல்லை செல்லிங் ப்ரைஸ், ஸோ இது செல்லிங் ப்ரைஸ், இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ 105x அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை 9. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 10x இன்டூ 20 டிவைடட் பை 21 இன்டூ 100 போட்டால் என்ன கிடைக்கும்? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் அதிகம்னு கிடைக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ப்ராஃபிட் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ 105x இன்டூ 21 டிவைடட் பை 9 இன்டூ 10x இன்டூ 20 இன்டூ 100. கரெக்டாக? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5, இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல். ஸோ 335 சார் 3 சார், இதை கேன்சல் பண்ணால் 7. கரெக்டாக? இதை கேன்சல் பண்ணால் 2, தேர்ஃபோர் இதை கேன்சல் பண்ணால் 3.5. கரெக்டாக? மல்டிப்ளை பண்ணுங்கள். 105 ஒரு 17. 105 ஒரு 17 என்ன வரும்? 122. ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட 122 டைம் வந்து என்ன இருக்குது? செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. தேர்ஃபோர் த ப்ராஃபிட் இஸ் 22.5%. கரெக்டாக? புரிஞ்சா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒன்றுமே இல்லை, ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக எடுத்துக்கங்க. ஸோ இங்கே நான் 10x எடுத்தேன்னா நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எக்ஸ் ஒய்னு ஆர்டிக்கல் இருக்கா? ஸோ இது காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ், ரெண்டு மட்டும் தான் இருக்குது, இங்கே மார்க் ப்ரைஸ் இல்லை. ஸோ இங்கே எக்ஸ்னு வச்சுப்பா, இது வந்து 5% ப்ராஃபிட். அப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்டூ 20 டிவைடட் பை 21. ஓகே, ஸோ இது வந்து 9 பார்ட். அப்போ எக்ஸ் இன்டூ 10 டிவைடட் பை 9. இப்போ வந்து நான் இதுக்கு வந்து 5% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி வச்சுன்னா நியூ செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? எக்ஸ் இன்டூ 10 டிவைடட் பை 9 இன்டூ 21 டிவைடட் பை 10. கரெக்டாக? ஸோ இதே தான் இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் இன்டூ 21 டிவைடட் பை 10 இன்டூ 10 டிவைடட் பை 9 ஈஸ்ட்னு கூட போட்டுக்கலாம். இது வந்து செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? நான் எப்படியும் கண்டுபிடிப்பேன். ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன? எக்ஸ் இன்டூ 20 டிவைடட் பை 21. சை பாத் சை. ஸோ இந்த 10க்கு 10 கேன்சல், இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல், 3 சார் 3 7 சார், 7க்கு 7 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 49, இது வந்து 20, இது கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 22.5ன்னு வரும். கரெக்டாக? சாரி 2.25ன்னு வரும். ஓகேவா? ஸோ 2.25னா சாரி 2.25 49 wait a minute, 21 divided by 3 3s are x into 10 divided by 9 into 21 divided by 10. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த 10க்கு 10 கேன்சல், இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல், 3 3s are 3 7s are 3 7s are
ஓகே. ஸோ 49 இஸ் டு 20 கரெக்டா? ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். வெயிட் அ மினிட், வேர் இட்ஸ் லேக்ஸ், எங்கே தப்பா போடுறேன்? ஓகே 100 யார் போடுவாங்க? 100 போட்டாலும் எங்கே இடிக்குது? எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு தான் பார்க்குறோமா? இல்லையே. 22.2.45 Wait a minute. Where did that? 10% profit. Okay. So the 9 part, 10 part, 21 divided by 10. So 20 part என்ன 21 part இது. Okay. இது இப்படி டிவைட் பண்ண ஆன்சர் தான் பார்ப்போம். x divided by 10 into 21 divided by 90. இந்த x into 20 இங்கே வரும், இந்த 21 வந்து இங்கே வரும், into 100ன்னு போட்டால் இந்த 20க்கு 2 டைம்ஸு அடிச்சா 50 டைம்ஸு, 0க்கு 0 கேன்சல், இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல், 3 3s are 3 7s are 35. இது என்னமோ வருது. இங்கே தப்பா போட்டோம், இங்கே தப்பா போட்டோம். Man gains 5% profit. Okay. Loss on 10%. Okay. Increases his selling price as 30, gains 20. Okay. 21 divided by 90. எங்கேயோ தப்பு பண்றானா, எங்க தப்பு பண்றான்னு தெரிய மாட்டேது. ஓ One minute. ஓகே. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு, பட் அதனால் ஃபைன் பண்ணவே முடியல. என்ன கதைனா, எங்கே பேனா காணும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது செல்லிங் ப்ரைஸு, இதுவும் காஸ்ட் ப்ரைஸு. ஸோ இப்போ என்ன வரும், இது எக்ஸ் இன்ட்டு 20 டிவைடட் பை 21 வருமா? ஏன்னா இது 5% ப்ராஃபிட். ஸோ இது 10% லாஸ் அப்படின்றப்போ, ஸோ இங்கே எக்ஸ் இன்ட்டு 10 டிவைடட் பை 9 வரும். நான் என்ன பண்ணேன்னா, இதை 5% ப்ராஃபிட்டிங் பண்ணப்போ எக்ஸ் இன்ட்டு 10 டிவைடட் பை 9 போட்டு இங்கே 21 டிவைடட் பை 10ன்னு போட்டேன். அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸா? ஸோ எக்ஸ் இன்ட்டு 20, இது வந்து புது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இதுவும் மாறிடுமா? ஸோ 10 டிவைடட் பை 9 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 இஸ் டு எக்ஸ் இன்ட்டு 20 டிவைடட் பை 21. கரெக்டா? ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல், இந்த 10க்கு அடித்தா 2 டைம்ஸ் கேன்சல், 3 சார் 3 7 சார், இதை கேன்சல் பண்ணால் 7, இதை கேன்சல் பண்ணால் 3.5. இது என்ன வரும்? 21 22.5 வருமா? கரெக்ட் தானே? 21 24.5 வரும். ஸோ இதோட எவ்வளோ அதிகம்? 4.5 அதிகம். ஸோ இதை வச்சு இதை கம்பேர் பண்ணுறப்போ 22.5%. சை ஓகே. ஸோ an article is sold at a 24% ப்ராஃபிட். ஸோ ஒரு ஆர்டிக்கலை வந்து நான் 24% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன். 24%க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 6/25. கரெக்டாக? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு 25x, செல்லிங் ப்ரைஸ் வந்து 31x. கரெக்டாக? இஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் வாஸ் இன்க்ரீஸ்ட் பை ₹50. அப்போ புது காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 25x + 50. ஓகே. அண்ட் had been sold at ₹24 less than previous selling price. அப்போ புது செல்லிங் ப்ரைஸ் என்ன? 31x minus 24. Then the profit percentage would have been 4% less. 4% lessனா என்ன? ஆல்ரெடி எனக்கு 24% ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் என்ன? எனக்கு 20% ப்ராஃபிட். கரெக்டா? அப்போ என்ன வரும்? இதில் வந்து 80% மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 20x + 40 is equal to 31x minus 24. சாரி,
1.2 ஸோ இன்ட்டு 1.2 ஏன்னா 20% ப்ராஃபிட்ல. ஸோ 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே 30xன்னு கிடைக்கும், இங்கே 16 கிடைக்கும். ஈக்குவல் டு 31 மைனஸ் 24. therefore x is equal to 84. கேள்வி என்ன? ஃபைண்ட் த இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2000 ஒரு 100. ஸோ 2100 அப்படின்றது இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ், இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ். சாரி, ஸோ 1.2 டைம்ஸ். ஏன்னா இப்படி கூட நிறைய பேர் போடுவீங்க. ஸோ இப்படியும் போடலாம். ஸோ 25x divided by 50, 31x minus 24 is equal to 5/6ன்னு போடுவோம். இப்படிலாம் போட்டால் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். ஏன் இதுலேயே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரே சிம்பிள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம்ல? ஸோ இந்த மாதிரியே ட்ரை பண்ணு. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட், a dealer sells 2 watches for ₹4370. அதாவது 2 வாட்ச் விற்கிறாரு. 2 வாட்ச் சேர்த்து 4370. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வாட்ச்னு வச்சுப்போம், இது செகண்ட் வாட்ச்னு வச்சுப்போம். என்னோட செல்லிங் ப்ரைஸ் சேர்த்து என்னன்னா 4370. ஓகே. இன்கேஸ் 10% லாஸ் ஆன் ஃபஸ்ட் வாட்ச். ஸோ ஃபஸ்ட் வாட்ச்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் 10xன்னு வச்சுக்கிறேன். என்னோட செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 9y இருக்கும். கரெக்டாக? கரெக்ட். ஓகே, 10% லாஸ். And makes 15% profit on second watch. If the cost price of first watch is equal to selling price of second watch, அப்போ என்ன வரும்? இங்கே 10xன்னு வருமா? கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்ட். சாரி, இங்கே 9xன்னு வருமா? வேரியபிள்ஸ் தப்பா போகிறேன், கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இதுவும் ஈக்குவல். இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வாட்ச் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் வாட்ச். இது எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட் வைக்கிறோம்? 15% ப்ராஃபிட் வைக்கிறோமா? ஸோ இங்கே 23 பார்ட், இது 20 பார்ட். கரெக்டா? therefore 10x into 20 divided by 23. இதான் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் வாட்ச். இப்போ 9x plus 10xனோட வேல்யூ என்ன? 19x. ஸோ 19xனோட வேல்யூ தான் 4370. ஸோ 19 2s are 38. ரிமைனிங் 570. ஸோ 30. எக்ஸ்னோட வேல்யூ 230. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 10 into 230 into 20 divided by 23. கரெக்டா? இதுக்கு இது கேன்சல். therefore 460. therefore 4600 is a cost price for this watches. Sorry, காஸ்ட் ப்ரைஸ் போத் வாட்சஸ் கேட்டிருக்காங்களா? இது 10 into 20 by 23. 19x. 19 2s are 38. ஓகே, 230. ஓகே, 4600 காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் போத் த வாட்சஸ். ஸோ இதுக்கு இது கேன்சல். ஸோ 20 4600, இது ஒரு 2300. கரெக்டா? therefore 6900 அப்படின்றது ஆன்சராக இருக்கணும். ஒரு நிமிஷம், நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் செக் பண்ணுறேன். இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இஃப் த காஸ்ட் and makes a 15% profit on second watch. Okay, 5 part 3, 23 20. Okay, cost price of first watch is equal to selling price of second watch. Okay, loss on first watch. Okay, perfect. ஓகே, மன்னிக்கவும். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓ சாரி, சாரிலாம் இல்லை. என்னோட வேல்யூ 230. ஓ, ஸோ 230 into 200 divided by 23. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10. therefore இதனோட வேல்யூ 2000. ஸோ இதனோட வேல்யூ 2000, இதனோட வேல்யூ 2300. therefore total 4300 rupees. சாரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜு bought an article for ₹x. ஸோ ₹x கொடுத்து வாங்கலாம். இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். 720 மார்க்அப் பண்ணுறான். ஸோ மார்க் ப்ரைஸ் இஸ் x plus 720 அண்ட் இஸ் சோல்ட் இட் ஃபார் x minus 60. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து x minus 60. கரெக்டாக? ஆஃப்டர் கிவிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. அப்போ டிஸ்கவுண்ட் 25% நமக்கு என்ன வரும்? இங்கே 0.75x 75 டைம்ஸ் தானே வரும்.
இதில் 75% கரெக்டா? ஸோ 75% என்ன 480 சாரி 360 + 180 540. ஒன்றும் இல்லை, நான் இதில் 75% இதில் 75% கண்டுபிடிச்சேன். இது எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் மைனஸ் 60க்கு ஈக்குவல். therefore 0.25x is equal to 600. therefore x is equal to 2400. கரெக்டா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரிலாம் வேரியபிள்ஸ் வச்சு கேட்டானா என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஓகே. an article is marked 20% above its cost price. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு மார்க் ப்ரைஸ் வந்து 5x 6x வச்சுக்கலாமா? ஓகே. அண்ட் சோல்ட் அட் ஏ 14.28% டிஸ்கவுண்ட். ஸோ 1/7 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கரெக்டா? ஸோ 1/7 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இதுதானே? இதுதான். ஸோ 20% above its காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 1/7 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? 36x divided by 7. கரெக்டா? ஓகே. அண்ட் த ஃபைனல் அண்ட் 5% tax is charged on ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். ஸோ கடைசியாக ஒரு செல்லிங் ப்ரைஸ் வருதுல்ல, அந்த செல்லிங் ப்ரைஸில் 5% டேக்ஸ் போடுறதுனால அவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 54 மோர் தென் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே என்ன பாயிண்ட்னா, இப்படி எப்படி புரிஞ்சிக்க கூடாதுன்னா, இதில் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ 26x 5% டேக்ஸ்னால் என்ன வரும்? 21 டிவைடட் பை 10. இது வந்து ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். ஓகே. இப்படி விற்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் வந்து 34 மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட 54 அதிகமானது எதனோட வேல்யூ? இந்த செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ. கரெக்டா? கரெக்ட். ஸோ 78னா 7.8x. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 2.8x is equal to 54. கரெக்டா? 2.8x equal to 54. ஓகே. இன்னும் கேள்வி கேட்குறாங்க. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் கேட்குறாங்களா? சூப்பர். சாரி 36. ஸோ இங்கே 36 வருமா? ஸோ 36 into 3 வந்து 108. ஸோ therefore 5.8x is equal to 54. கரெக்டாக தானே? இதுவுமே தப்பான்னு தெரில எனக்கு. ஸோ இங்கே 36 வருமா? ஓகே. ஸோ 36 into 3 வந்து 90 108x. therefore 10.8x. therefore 5.8x is equal to 54. இது எங்கே இடிக்குது? சாரி திரும்ப ஸோ இங்கே வந்து 20 வரணும் கரெக்டா? ஸோ இங்கே வந்துச்சுன்னா 10.8 அப்படின்னா ஸோ 5.4x கரெக்டா? தேர்ஃபோர் 0.4x is equal to 54. கேன்சல் பண்ணால் 4 135 சார் 4 13 சார் 52 ரிமைனிங். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 135 கரெக்டா? கேள்வி என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகலான்னு கேட்குறாங்க. இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 650 675 அப்படின்றது என்ன வரும்? ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும். புரிஞ்சா? சாரி நான் ஃப்ராக்ஷன் வந்து தப்பாக போடுறேன், பட் அது ஃபாஸ்ட்டாக போடுறது பேரில் தப்பாக போடுறேன். ஓகே. எ ஸ்டோர் ஓனர் சோல்ட் எ பென் அண்ட் டாய் ஃபார் அன் ஆவரேஜ் அமௌண்ட். ஸோ டாய் இருக்குது, பென் இருக்குது. என்னுடைய ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 480. அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 960. த பென் இஸ் சோல்ட் அட் 16.67% ப்ராஃபிட். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பென் வந்து 6x அப்படின்னா பென்னுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 7x. இந்த டாய் இஸ் சோல்ட் அட் 20% ப்ராஃபிட். அப்போ இங்கே 5y அப்படின்னா இங்கே 6y. கரெக்டாக? இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டாய் இதுவா இஸ் 1.5 times த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென். கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து 6xன்னு வச்சுருக்கோமா? இப்போ 1.5 டைம்ஸ்னால் இங்கே 9xன்னு வருமா? இங்கே 9x அப்படின்னா இது என்ன பண்ணுறோம்? இங்கே 7.5xன்னு வரும். புரியுதா? இதை விட 20% ப்ராஃபிட் கிடைக்குதா? கிடைக்குது. இதனுடைய 1.5 டைம்ஸ் இதா கிடைக்குது. ஸோ 16x is equal to 960. therefore x is equal to 60. find the cost price of the toy. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டாய் என்ன? 450 ரூபாய். கரெக்டா? அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே.
an article is marked 50% above its cost price. So cost price விட 50% above. So cost price வந்து 2x, market price வந்து 3x, and sold at a discount of 270. Discount 270 rupees. So selling price is equal to 3x minus 270. Add na if condition. If it had been sold at a discount of 12%, 12% na என்ன வரும்? 12% discount கொடுத்தா என்ன வரும்? 0.36x போமா? அப்போ 2.64x. கரெக்டா? கரெக்ட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா the profit would have been, இப்போ இப்படி வித்தக்கு அப்புறம் ப்ராஃபிட் வந்து 60% அதிகமாக இருக்கான். ஸோ ஆல்ரெடி இப்போ என்ன புதுசாக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 0.64x. சூப்பர். பழைய ப்ராஃபிட் என்ன? x மைனஸ் 270. கரெக்டாக தான், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் பழைய ப்ராஃபிட். இந்த புது ப்ராஃபிட் புரியுதா? இது புது ப்ராஃபிட். இந்த புது ப்ராஃபிட் வந்து 60% மோர். அப்போ என்ன வரும்? 8 இங்கே 5. கரெக்டாக? இதை கேன்சல் பண்ணால் 0.8 வராது, 0.08 வரும். ஏன்னா 0.8 பண்ணால் 6.4xன்னு வரும். வருதா? வரல. ஸோ இதை மட்டும் பண்ணால் என்ன வரும்? 0.4x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 270. புரியுதா? ஸோ இதை மட்டும் பண்ணால் திரும்ப 0.4xன்னு வரும். அப்போ என்ன வரும்? 0.6x இஸ் ஈக்குவல் டு 270. therefore x இஸ் ஈக்குவல் டு 450. கரெக்டா? கேள்வி என்ன? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் therefore 900 rupees. கரெக்டா? கரெக்ட். ஓகே. A shopkeeper sold an article at 23.33% discount. So 23.33 அது மாதிரி டிஃப்ரெண்டான ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்தா என்ன பண்ணும்? ஸோ 20க்கு 1/5, 33.33க்கு 1/30. அப்போ என்ன வரும்? 7/30 அப்படின்றது ஃப்ராக்ஷனாக வரும். வருமா? வரும். 7/30 நமக்கு ஃப்ராக்ஷன் தெரியுமா? தெரியாது. ஸோ 7/33 டிஸ்கவுண்டா? அப்போது காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எனக்கு 30x, செல்லிங் ப்ரைஸ் வந்து 23x. கரெக்டா? ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோமா 7%? ஓகே. அண்ட் சிமிலர் ஆர்டிக்கல் இஸ் சோல்ட் அட் 16.6% டிஸ்கவுண்ட். இது வந்து ஒரு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஒரே ஆர்டிக்கல் இன்னொரு டிஸ்கவுண்ட் எப்படி கொடுக்குறோன்னா 16.6 அப்படின்னா 1/6. இப்போ வந்து 25x. கரெக்டாக? இது ஒரு செல்லிங் ப்ரைஸு, இது ஒரு செல்லிங் ப்ரைஸ். If he made an average of 20% profit on 2 articles, இந்த ரெண்டுத்தினுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன? 48x. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இதனுடைய காஸ்ட் ப்ரைஸு என்ன மாதிரி தான் இங்கே 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்? 40x இருந்திருக்கணும். ரெண்டுத்தினுடைய காஸ்ட் ப்ரைஸும் சேம் தானே? புரியுதா நான் சொல்கிறது? எப்படின்னா இப்போ இப்படியும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், இப்படியும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ரெண்டுத்தினுடைய காஸ்ட் ப்ரைஸும் சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? பட் நான் இதை மார்க்அப் பண்ணியிருக்கேன். இதை இப்படி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், இப்படி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ரெண்டு காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது எனக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதனுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% இருக்குது. ஸோ ரெண்டுத்தினுடைய டோட்டல் என்ன? 40%. சரியா? அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக காஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னா 20x தானே இருக்கும். அவன் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ மார்க்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? 50% மார்க்அப் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? அதுதான் இந்த கேள்விக்கான பதில். புரிஞ்சா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் பேஸ்டு கொஸ்டின். an item is marked at least 50%. ஸோ குறைஞ்சபட்சம் 50% மார்க்கப் பண்ணியிருக்கும். let us consider the cost price is 100x. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு 100xன்னு வச்சுப்போம். மினிமம் 50% மார்க்கப் பண்ணியிருக்கோம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸோட மினிமம் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 150x. ஸோ மினிமமாக 150, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? மார்க்கப் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் மார்க்கெட் ப்ரைஸ் ஷுட் பி 150x. இதனால் லாஜிக். அட்லீஸ்ட் 50% மார்க்கப் பண்ணால் மார்க் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 150x இருக்கும். அதுக்கு மேலே என்ன வேணாலும் இருக்கலாம் ஆன்சர். அண்ட் சோல்ட் அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 20%. செல்லிங் ப்ரைஸ் வந்து 120x. கரெக்டாக? ஸோ இதில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம். எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 150க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் should not be more than 25%. ஸோ மேக்ஸிமமாக உங்களால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்க முடியும்? புரியுதா? மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டு 25% தான். லாஜிக் கவனிங்க. கம்மியான அமௌண்ட் மார்க் ப்ரைஸ் வச்சுட்டு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா கம்மியாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா மார்க் ப்ரைஸ்னு வச்சுப்போம், 120 ரூபா வந்து மார்க் ப்ரைஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ 100 ரூபாயில் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 75 செல்லிங் ப்ரைஸ். இதில் 25% கொடுத்தா 90 செல்லிங் ப்ரைஸ். அப்போ எது மேக்ஸிமமாக வர வைக்குது? ஸோ டிஸ்கவுண்ட் வந்து பெரிய நம்பரில் கொடுக்குறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ் வரும். ஸோ 120xன்றது மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அது நீங்கள் 20% தான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுன்றப்போ இது என்னது? 3 பார்ட்டு, உங்களுக்கு 4 பார்ட். ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் ப்ரைஸ் ஷுட் பி 160x. ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு 160x மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? உங்களால் 25% அதிகபட்சமாக டிஸ்கவுண்ட் கொடுத்து 120xை வர வைக்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் மார்க்கெட் ப்ரைஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி போனீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது? டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களால் 120xை கொண்டு வர முடியாது. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் ஆன் ஆர்டிக்கல் இஸ் ₹40. ஸோ 40யா? ஸோ உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது.
மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இதுவும் மார்க்டு பிரைஸா? ஸோ இதை விட இது கம்மியாக இருக்கு, டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணால் 30x விட 40 அதிகமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுலேருந்து பார்த்தோன்னா 40x விட கம்மியாக இருக்கணும். கரெக்டா? கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? ஸோ எக்ஸ்னோட வேல்யூ மினிமமாக உங்களுக்கு 1.33 இருக்கலாம். சரியா? மேக்ஸிமமாக உங்களுக்கு 1 இருக்கலாம். கரெக்டா? கரெக்டு தானே? ஸோ சாரி, மேக்ஸிமமாக 1ன்னு இருக்கலாம். அப்போது மினிமமாக 1.33 இருக்கலாமா? என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ரெண்டுத்துக்கும் சாரி, மினிமம் 1, மேக்ஸிமம் 1.3. சாரி, எக்ஸ்னோட வேல்யூ மினிமம் 1, மேக்ஸிமம் 1.33. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாச்சும் நம்பர் வரும்ல, 1.15 வரும். கரெக்டா? 1.32 வரும். ஸோ இது ரெண்டும் ஆன்சர் கரெக்ட். கரெக்ட் தானே? அதாவது எக்ஸ்னோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? எக்ஸ்னோட ரேஞ்ச் வந்து 1 to 1.33. இந்த நம்பருக்குள்ள எது வேணாலும் எக்ஸ்னோட வேல்யூவா இருக்க பாசிபிள் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்? சாரி, புரியுதா? இதுதானே கான்செப்ட். அதே தான். அவ்வளோதான். 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 ஸோ திரும்ப வந்து இந்த டிஸ்கவுண்ட் கார்டு, ஏ ஷாப் கீப்பர் கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. ஓகேவா? ஸோ 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி மார்க்அப் பண்ணியிருக்காரு. சரியா? மார்க்அப் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 100%. சாரி, எவ்வளோ பர்சன்ட் மார்க்அப் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ 100:100 + 6. 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரா? ஸோ 5:4. ஒரு 3 ஆர்டிக்கல் வாங்கினாலும் ஒரு ஆர்டிக்கல் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அப்போ 4 ஆர்டிக்கலுடைய ப்ரைஸை 3 ஆர்டிக்கல் கொடுக்குறாரா? கொடுக்குறாரு. எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு? 50% ப்ராஃபிட் கிடச்சிச்சு. எப்படி பண்ணோம்? 100 × 5 × 4 டிவைடட் பை 100 + x × 4 × 3 இஸ் ஈக்குவல் டு 50% ப்ராஃபிட். இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். புரிஞ்சா? இந்த ரேஷியோவில் தானே இருக்குது. அப்போ இந்த 4க்கு 4 கேன்சல், இந்த 3க்கு 3 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 50. therefore 250 is equal to 100 + x. therefore x is equal to 150. எக்ஸ்ன்றது எதை மீன் பண்ணுது? எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ ஆன்சர் 150%. கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A laptop has cost 52,000. ஸோ லேப்டாப் வந்து 52,000 ரூபாய் இருக்குது. இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ மார்க்அப் எவ்வளோ பண்ணுறாங்க? 5x% மார்க்அப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்அப் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். எப்படி என்ன இருக்கும்? இது 1 + x / 100 எழுதலாமா? ஸோ 5x எழுதலாமா? கரெக்டு தானே? ஏன்னா 100 + 5x / 100 எழுதாமல் இது தனியாக ஸ்பிட் பண்ணிங்கன்னா 1 + 5x / 100 எழுதலாமா? அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். கரெக்டு தானே? அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 52,000 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 0க்கு 2 0 கேன்சலா? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2600x. இது என்னது? மார்க்கெட் ப்ரைஸ். புரிஞ்சா? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு வச்சுப்போம். மார்க்கெட் பர்சன்டேஜ் வந்து x% சொல்கிறாங்கன்னா டக்குன்னு மார்க் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 100 + x இருக்கும். கரெக்டு தானே? அவ்வளோதான். ஸோ இப்போ 200 காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா மார்க் ப்ரைஸ் வந்து 200 + 2x. அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி மார்க்கப் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக எழுதி தரணும். அடுத்து டென் ஆஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 2x% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் வந்து 2.66% கிடைக்குது. ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 + 5x% மார்க்அப் பண்ணுறோமா? ஓகே. இதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்? 2x டிஸ்கவுண்ட் கொடுத்தோமா? கொடுத்தோம். அது எப்படி இருக்குன்னா, இது செல்லிங் ப்ரைஸா? செல்லிங் ப்ரைஸ் இஸ் 2.x% ப்ராஃபிட். கரெக்டா? இதுதான் ஈக்குவேஷன். காஸ்ட் ப்ரைஸ் கேன்சல், இந்த 100க்கு 100 கேன்சல், உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10,000 + 500x - 200x. அப்போ என்ன வரும்? +300x -10x² இஸ் ஈக்குவல் டு 100 என்ன வந்துச்சுன்னா 10,000 + 260x. என்ன வரும்? இந்த 10,000 10,000 கேன்சல். therefore 10x² is equal to 40x. ஸோ இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல். therefore x equal to 4. கரெக்டா? மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4 எக்ஸ்னோட வேல்யூ 4னா என்ன? 20%. 20%னா என்ன? 10,400. அப்போ மார்க் ப்ரைஸ் எவ்வளோ? 62,400 rupees. இப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The cost price of article is 30% less than that of B. So A, Bன்னு இருக்கா? So cost price 30% less னா இங்கே 7x, இங்கே 10x. ஓகே.
A is sold at a 25% profit. So selling price என்ன 25% என்ன 1.75, therefore 8.75x வந்து selling price. Article B is sold at 25% profit. Therefore 12.5x. A is sold at a 10% loss, so 6.3x. The selling price of article A is, selling price of article A என்ன 6.3x. Is 2480 less than that of B. So 12.5x minus 2480. இந்த பக்கம் என்ன வரும் 6.2x is equal to 2480. Therefore x is equal to 400. Find the sum of cost price of both articles. என்ன வரும் 17x. Therefore 6800 rupees. கரெக்டா? ஸோ இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போட்டாலும் புரியும். ஓகே ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹனன் சோல்டு 2 ஆர்டிகல்ஸ் அட் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார் ருபீஸ் 36,000. ஸோ 36,000க்கு வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து ரெண்டுத்தினுடைய ஆர்டிக்கலும் சேர்த்து விற்கிறாங்க செல்லிங் ப்ரைஸ் சச் தட் தேர் வாஸ் நோ ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்கே தான் ட்விஸ்ட்டு. நான் மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் சொல்லி கொடுத்துருவேன். ஒன்று வந்து 12% ப்ராஃபிட், இன்னொன்று வந்து 15% லாஸ். இங்கே சென்டரில் 0 போடுவோம். ஆனால் இங்கே கிடைக்கிற ரேஷியோ காஸ்ட் ப்ரைஸ்க்கான ரேஷியோவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே பாயிண்ட் என்ன, செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் சேம். ஏன்னா தேர் இஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அப்போ என்ன வரும், இங்கே வந்து 12, இங்கே 15, அப்போ 3 5s ஆர் 3 4s ஆர். அப்போ 9 பாட்டுக்கான மதிப்பு தான் 36,000 அப்படின்னா ஒரு பாட்டுக்கான மதிப்பு 4,000. டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4,000. இந்த ஆன்சர். இதுதான் அப்ரோச்சும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேம் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே. இந்த ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பேக் பாக்ஸ் பெல்ட். ஸோ பேக் இருக்கு, பாக்ஸ் இருக்கு, பெல்ட் இருக்கு. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் இது. ஓகே, ஸோ எஸ்பி வந்து 9x 2x 5x. நீங்கள் 90 20 15 எடுத்தாலும் சரி, 900 200 எடுத்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படியா இருந்தாலும் ரேஷியோ தான் கொடுக்க போகிறாங்க. The average profit on the sale is 6.67. 6.67 ஃப்ராக்ஷன் என்ன 15. கரெக்டாக 1/15. இப்போ என்ன இருக்கு, ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது வந்து 16 பார்ட்டாக இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 பார்ட்டாக இருக்கும். இது கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x தான் வருது. அப்போ என்ன வரும், காஸ்ட் ப்ரைஸ்னோட சம்மேஷன் 15x இருக்கும். கரெக்டாக? இந்த பேக் அண்ட் பாக்ஸ் ஆர் சோல்ட் அட் 20% ப்ராஃபிட். ஸோ பேக் வந்து 20% ப்ராஃபிட்டா? அப்போது 9x 6 5. ஏன்னா இது 6 பாட்டு, எனக்கு இது 5 பாட்டு. இப்போ என்ன வரும் 1.5x. தேர்ஃபோர் 7.5x. இது வந்து என்னது, பேக்னோட காஸ்ட் ப்ரைஸ். இதில் 20% இதுவா ப்ராஃபிட். பாக்ஸோட ப்ராஃபிட் வந்து 6.67%. ஸோ 1/15. அப்போது இது வந்து 16 பார்ட், எனக்கு 15 பார்ட் வேணும். ஸோ 2x இன்டூ 15 டிவைடட் பை 16. கரெக்டாக? கரெக்டாக தானே? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 8, இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 தான் மிஸ் ஆகுது. ஸோ 0.125 மிஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன வரும் 1.875x. கரெக்டாக? புரியுதா? 1 டிவைடட் பை 8 என்ன 12.5. அதுவே 1 டிவைடட் பை 8 நீங்கள் நம்பரில் போட்டிங்கன்னா 0.125 வரும். கரெக்டாக? அதான் என்ன பண்ணியிருக்கேன், இதை மைனஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ ரிமைனிங் காஸ்ட் ப்ரைஸ் இதுவாக இருக்குமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 7 8 9.375x. கரெக்டாக? ஸோ இது ரிமைனிங் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 5.625x. கரெக்டாக? இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பேக் இஸ், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பேக் என்ன 7.5xனோட வேல்யூ வந்து 600. கேள்வி என்ன கேட்டான், பெல்ட்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டான். அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன 80. 80 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் 450 கிடைக்கும். கரெக்டுமா? எப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா 5/8 ஃப்ராக்ஷன் எழுதலாம் இன்டூ 80. அப்போது 45/8 இன்டூ 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 415 கிடைக்கும். ஏன்னா 62.5 எதனோட ஃப்ராக்ஷன் 5/8 ஃப்ராக்ஷன். அதான் என்ன பண்ணுறான் 5/8ன்னு எழுதுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். இஃப் யூ ப்ராடக்ட் இஸ் சோல்ட் அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 150. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸு, செல்லிங் ப்ரைஸ் வந்து 150. ஸோ கேள்வி என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றது கண்டுபிடிக்கலாமா? ஓகே. ப்ராடக்ட் இஸ் சோல்ட் அட் ஏ 13.33% டிஸ்கவுண்ட். ஸோ இதுக்கும் ரேஷியோ எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனால் இது ஸ்டில் என்னவா இருக்கும், வேரியபிளாக இருக்கும். நமக்கு என்ன வேணும், ப்ரைஸில் வேணும், வேரியபிள் இருக்கக்கூடாது, ப்ரைஸில் வேணும். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. இஃப் the product was marked 60% above its cost price. Ifனா புதுசா, ஸோ 1.6x and sold at a discount of 18.75% discount. இதில் 18.75% டிஸ்கவுண்ட் கொடுத்தா சம் வேல்யூ செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா? அந்த ப்ராடக்ட் ப்ராஃபிட் would be still be 150. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 150 கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்னோட வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? ஸோ எக்ஸ்னோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி என்ன பண்ண முடியாது, இங்கெல்லாம் போய் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால்
மார்க்கெட் பிரைஸ் எந்த ரேஷியோல இருக்குன்னு என்ன தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் என்ன பாயிண்ட் வேணும், இந்த பாயிண்ட் வேணும். therefore 1 and 2 together combined will be sufficient to answer this question. புரிஞ்சா? ஓகே. the market price of x is 25% more than y. so x y ன்னு இருக்கா. so market price இது வந்து 5a, இது வந்து 4a. காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் வச்சுக்கலாமா. அந்த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் y is 70% more than the cost price of x. so 70% more than the cost price of x. ஸோ காஸ்ட் ப்ரைஸிங் இருக்கா. ஸோ இது வந்து 4a வந்து 17 பார்ட்டு எனக்கு 10 பார்ட் வேணும். ஏன்னா இதோட 17% அதிகமாக ஃப்ராக்ஷனில் போயிட்டே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இதோட 25% இங்கே எடுத்துட்டேன். இது வந்து 70% மோர். அப்போ இங்கே 17 பார்ட்டு எனக்கு 10 பார்ட் வேணும். ஓகே. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் சோல்ட் அட் சேம் ப்ரைஸ் சச் அட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் 33.33%. ஓகே. இது வந்து 3 பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது 4 பார்ட்டாக இருக்கும். இஃப் ஒய் காஸ்ட் 40% மோர் தென் எக்ஸ், y cost 40% more than x. So 40% more than x na 4a into 10 divided by 17 into 7 divided by 5. Correct? Okay. Average profit is 33.33% more than their average discount. This is வித்தியாசமாகுது. What is the percentage discount on x? வெறித்தனமாக இருக்குதா கொஸ்டின். If y cost 40% more than x, okay. What is the percentage discount given on x? The average profit is 33.33%. So total selling price தான் கிடைக்கும். X and y are sold at okay. So same selling price க்கு விற்பாங்க. எல்லாத்துக்குமே 85 எலமெண்ட்ல பண்ணுங்க. 85 எலமெண்ட்ல என்ன வரும்? 320 340 ஏன் வருமா? 85 எலமெண்ட்ல எப்படின்னா 425 ஏன் வருமா? 85 எலமெண்ட்ல எப்படின்னா 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 5 50 200 ஏன் வருமா? 85 எலமெண்ட்ல எப்படின்னா இது மொத்தமாக கேன்சல் ஆயிரும். 70 280 ஏன் வருமா? ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 3 பார்ட்டா 480 ஏவா? இப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன? 3 பார்ட்டு வந்து 180 ஸோ 640 ஏவா? ரெண்டும் சேம் செல்லிங் ப்ரைஸா? ஸோ 320 ஏவா? 320 ஏவா? இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 105 ஏவா? ஸோ 105 டிவைடட் பை 425. 5 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணால் 21, 5 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணால் 85. ஓகே. ஸோ 85 21 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். 0 போட்டால் 3 வராதோ. 2 வந்து 170, ரிமைனிங் 40 0, 8 4s are 32. ஸோ 24 பாயிண்ட் சம்திங் வந்து ஃப்ராக்ஷனில் 24 பாயிண்ட் சம்திங் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ இது லாஜிக் புரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? an item is sold at x% profit following x plus 5% discount on mark price. If it was sold at half of its mark price, it would have been 20% loss. ஸோ இதுதான் க்ளூ, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இஃப் இட் would have been sold at half of its mark price. ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து எனக்கு என்ன தெரியாது. ஸோ 10 வச்சுக்கலாமா? ஓகே. அப்படி நான் வித்திருந்தால், அதில் பாதிக்கு வித்திருந்தால் 5a. இது வந்து எனக்கு 20% லாஸ். கரெக்டா? இப்படி நான் வித்திருந்தா எனக்கு 20% லாஸ். இப்படி வித்திருந்தா அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா? ஸோ 5a அப்படின்றது எனக்கு 4 பார்ட்டு, எனக்கு 5 பார்ட் வேணும். கரெக்டா? அப்போ என்ன வரும்? 6.25xன்றது காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டா? சாரி, 6.25a அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக தானே? கரெக்டாக தான். ஓகே. an item is sold at x% profit following a x plus 5% discount. ஓகே. ஸோ
10A அப்படின்றது மார்க் ப்ரைஸ். அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்? எக்ஸ் ப்ளஸ் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ என்ன வரும்? 95 மைனஸ் எக்ஸ்னு வருமா? 100 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5. இது 100. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இன்னொரு செல்லிங் ப்ரைஸ் எப்படி எழுதலாம்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு எழுதலாம். ஸோ 6.25A இன்டூ எவ்வளோ ப்ராஃபிட்டு? X% ப்ராஃபிட். ஸோ 100 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 100. இந்த 100க்கு 100 கேன்சல். இந்த ஏக்கு ஏ கேன்சல். இது என்ன எழுதலாம்? 25/4 எழுதலாமா? எழுதலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 3600 3800 மைனஸ் 40x இஸ் ஈக்குவல் டு 2500 ப்ளஸ் 25x. கரெக்டாக? தேர்ஃபோர் 65 இஸ் ஈக்குவல் டு 1300, x இஸ் ஈக்குவல் டு 20%. கரெக்டாக? புரிஞ்சா லாஜிக்? What will be the percentage profit on the item when it is sold at x minus 5%? So x minus 5% என்ன? 15% வந்து டிஸ்கவுண்ட். 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன கிடைக்குங்க? 8.5x விற்போம், 8.5A விற்போமா? ப்ராஃபிட் எவ்வளோ? 2.25. கரெக்டா? 2.25 டிவைடட் பை 6.25. கரெக்டாண்ணே? இன்டூ 100. இது வந்து 33.33. கரெக்டா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். இது இந்த பக்கம் போச்சுன்னா 6.75 வரும். இது வந்து 3.25 வரும். ஸோ குவான்டிட்டி 1 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. புரியுதா என்ன பண்ணுறேன்னு? இது பர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன். ஆல்ரெடி பர்சன்டேஜில் இங்கே இருக்குது. கரெக்டாக தானே? ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு. ஸோ அந்த பக்கம் போச்சுன்னா 67.5% வரும் அதில். இதுனா கதையாக இருக்குது. இல்லை பட் இதுதான் பெருசு. ஸோ குவான்டிட்டி 1 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. புரிஞ்சா? Okay, a man purchased 2 articles at the same price and sold one of them at 10% profit. 2 ஆர்டிகல் வாங்குறான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டுக்குமே சேம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், செகண்ட் ஆர்டிகல். ஸோ இது எக்ஸ், இது எக்ஸா. ஃபர்ஸ்டோடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 1.3x அண்ட் செல்லிங் த செகண்ட் ப்ரைஸிக்கல் ஆர்டிகல் இஸ் 100 மோர் தென் த செல்லிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்போ 1.3x ப்ளஸ் 100. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டிகல் இஃப் மேட் அன் ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப் 32.5%. ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 2x. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன? 2.65x. கரெக்டா? Therefore 2.6x plus 100 is equal to 2.65x. Therefore 0.05x is equal to 100. இது 20ஆல பண்ணா 0.1. ஓகே. 200ஆல பண்ணா x. ஸோ அப்போ x is equal to 2000. சாரி 20,000. கரெக்டா? ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டிகல். ஸோ செல்லிங் ப்ரைஸ் செகண்ட் ஆர்டிக்கலோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 2ஆல மல்டிப்ளை பண்ணால் 0.1. 20ஆல மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஆயிரும். ஓகே. 20ஆல மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்னோட வேல்யூ 2000. எக்ஸ்னோட வேல்யூ 2000னா ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டிகல். 2600 ப்ளஸ் 100 எவ்வளோ? 2700 rupees. கரெக்டா? ஓகே. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஜாக்கெட் இஸ் 300% மோர் தென் த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட். ஸோ ஓகே. டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ். இதை விட 300% அதிகம். என்னது? செல்லிங் ப்ரைஸ். அப்போ 4x. மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கழிச்சா தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ மார்க் ப்ரைஸ் என்ன? 5x. த ரேஷியோ ஆஃப் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 60%. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் ஜாக்கெட் டு கிவன் டிஸ்கவுண்ட். ஸோ 60% ப்ராஃபிட்டா? ஸோ இது வந்து 8 பார்ட். எனக்கு 5 பார்ட் வேணும். கரெக்டா? ஓகே. புரியுதா? ஏன்னா 60% ப்ராஃபிட்டா? தர்ஃபோர் 2.5x வந்து காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளோ? 1.5x. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? x. 3:2. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட். A product is sold at an profit of 50%. The cost price of is 50% of market price. ஸோ ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5x, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10x, ப்ராஃபிட் வந்து 50%. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 7.5x. இது கொடுத்துருக்காங்களா? இஃப் ஏ ப்ராஃபிட் அமௌண்ட் இன்க்ரீசஸ் பை 20%. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும். நல்லா கவனிங்க. ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ? 2.5x. இதை நான் 20% இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு 3x மாறிடும் ப்ராஃபிட். கரெக்டா? வாட் வில் பி த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்.
ஸோ இப்படி மாறுது அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் 3x. நல்லா கவனிக்கணும். 5x வந்து காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் வந்து 3x, செல்லிங் ப்ரைஸ் வந்து 8x. கரெக்டா? ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நான் 2.5x கொடுத்துட்டு இருந்தேன். கரெக்டா? ஆனால் இப்போ என்னவா மாறிடுச்சு, எனக்கு 2xஆக மாறிடுச்சு. இதில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 0.5 குறைஞ்சிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ, 20%. கரெக்டா? ஓகே. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் டிக்ரீஸ் பை 10%, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன், அப்போ என்னவா மாறும், 4.5xஆக மாறுமா? அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 10x. ஓகே. வாட் வில் பி த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிஸ்கவுண்ட் ஆகும்? ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டும் சேம். அமௌண்ட் தான் சேம். ஸோ 2.5xஆ, தேர்ஃபோர் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 7x. ஆல்ரெடி இருந்த டிஸ்கவுண்ட் வந்து 2.5x, இப்போ புது டிஸ்கவுண்ட் வந்து 2x. இப்பயும் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் குவான்டிட்டி 1 இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி 2. கரெக்டா? ஓகே. என்ன கொடுத்துருக்கேன், ஷாப்கீப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட் அட் X% above its காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்கா, X% மார்க்அப் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் வந்து X - 15%. அப்போ என்ன வரும், X - 15. ஸோ 115 - X டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்குது, 8% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது 108 டிவைடட் பை 100. கரெக்டாக? இந்த 100க்கு 100 கேன்சல், இந்த காஸ்ட் ப்ரைஸ் கேன்சல். இப்போ இந்த 100 அந்த வச்சு உள்ள மட்டும் பண்ணுமா, 11,500 100x ப்ளஸ் 115x. ஸோ ப்ளஸ் 15xஆ, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10,800. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 15x minus 700 is equal to 0. So 35 20s are. So plus 35. So x not a value 35. Correct? An article was marked 60% above its cost price and sold after a loss of 4% after a success discounts of X% and X plus 4%. Okay. So 10x வந்து காஸ்ட் ப்ரைஸ். சரியா? சரி, 10A வந்து காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 16A. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா 4% லாஸில் தான் விற்கிறேன். அப்போ எவ்வளோக்கு விற்கிறேன் நான், 10ல் 4 எவ்வளோ, 0.4. ஸோ 9.6Aக்கு விற்கிறேன்னா அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு மொத்தமாக, 5.4 நடந்திருக்கா. 5.4னா எவ்வளோ, 35%. கரெக்டா? 4% லாஸ்ட்டில் விற்கிறோம் அப்படின்னா 4னா 0.4A, 9.6Aக்கு விற்கிறோம். ஓகே. அப்போது 6.4. ஓகே, 6.4A வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ 40% வந்து டோட்டல் டிஸ்கவுண்ட், நெட் டிஸ்கவுண்ட், சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கான்செப்ட் தானே. ஸோ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5A மைனஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 40. ஈக்குவேஷன் கரெக்டாக? ஸோ 200x ப்ளஸ் 500 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 40. 4000. இந்த 400 இந்த பக்கம் தான் 4000 தானே. அப்போது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 195x ப்ளஸ் 3500 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 175 20 சார். கரெக்டாக? அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி 175 வரும், அப்போ 20. அப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆன் ஆர்டிகல் வென் இட் இஸ் சோல்ட் அட் 2x% ப்ராஃபிட். ஸோ 2xனா எவ்வளோ, 40% ப்ராஃபிட். அப்போ 14Aக்கு விற்பாங்களா. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட், 2A டிவைடட் பை 16A அப்படின்னா 1/8. தர்ஃபோர் 12.5% டிஸ்கவுண்ட். கரெக்டா? ஓகே. இந்த கொஸ்டின் என்னமோ கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் இதனை கேட்டிருக்காங்க. 3A டிவைடட் பை 5 இஸ் டு 5A டிவைடட் பை 3. இது ரெண்டுத்தையும் அடிச்சா ஏ கேன்சல். ஸோ 9:25. குவான்டிட்டி 2 பெருசு, அவ்வளோதான். A shopkeeper bought a product and marketed it 50% above its cost price. ஸோ 56னா 14. ஸோ அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25x, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 39x. கரெக்டாக? ஐ சோல்ட் எட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% டிஸ்கவுண்ட். 25% டிஸ்கவுண்ட் என்ன வரும், 10னா 40xனா 10x, 1x போச்சுன்னா 0.25x. அப்போது 9.25x போமா. அப்போது 29.75x. இதான் என்னது, selling price. If we had given 15% discount instead, his profit would have been 750 more. So இதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்படி
இதில் நான் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுவே நான் 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தனா இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவா இருக்குன்னா இதனுடைய 10% இருக்கும். கரெக்டாக? therefore 3.9x is equal to 780. கரெக்டானே? ஸோ x is equal to 200. Find its profit percentage if it is sold at the article for 6250. ஸோ 5000 விற்கிறோமா? 5000 வந்து காஸ்ட் ப்ரைஸ். 6240 விற்கிறோம் அப்படின்னா 20னா 1000. 24.8% இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே ஓகே திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க். இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ 2 கேஸ் மட்டும் மெயின்ஸ் லெவல் கேஸ்லெட்டு. A person bought items A and B at some price which are different from each other. நல்லா கவனிங்க, ரெண்டும் வேற வேற. ஓகே ஓகே ஸோ ஏ பி அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ், இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஓகே டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் இருக்கணும். ஓகே ஸோ அண்ட் மார்க்கெட் ஆஃப் 50% அண்ட் 21.42% ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஏ வந்து 50% மார்க்கப். ஸோ இது வந்து 2x அப்படின்னா இது வந்து 3x. இது வந்து 21.42 ஃப்ராக்ஷன் என்ன? 1/5 ப்ளஸ் 1/70. இப்போ 14னா 15/70யா? இப்போ 5 3s are 5 14s are. ஸோ இங்கே 14y அப்படின்னா இங்கே 17y. கரெக்டாக? கரெக்டாக தானே? ஸோ இதுக்கான ஃப்ராக்ஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். இது வந்து எனக்கு தெரில 3/14 வந்து தெரில. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி தான் போட முடியும். ஓகே ஓகே இது முடிஞ்சா இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஐட்டம் பி சோல்ட் அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 5.88%. ஸோ 5.88க்கான ஃப்ராக்ஷன் என்னன்னா 1/17. ஸோ 1/17 ஃப்ராக்ஷன் வைத்தா செல்லிங் ப்ரைஸ் என்ன? 16y. கரெக்டாக? ஐட்டம் ஏ இஸ் சோல்ட் அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 16.66%. அப்போ நான் அதை மாற்றிக்கிறேன். இது 4x, இது 6x, இது வந்து 5x. கரெக்டாக? இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. The total profit earned by person after selling both articles is 500. Total profit எவ்வளோ? இது வந்து x, இது வந்து 2y. Therefore x plus 2y is equal to என்ன வரும்? 500 வருமா? ஓகே the difference between amount of profit earned on A and B. இங்கே தான் ட்விஸ்ட். இப்போது இதனுடைய ப்ராஃபிட் அதிகமாக, இதனுடைய ப்ராஃபிட் எக்ஸ் அதிகமாக, எக்ஸை விட 2y அதிகமாகவும் இருக்கலாம். 2y விட எக்ஸ் வந்து 2y வந்து எக்ஸை விட அதிகமாக இருக்கலாம். இப்போ எப்படி ஈக்குவேஷன் வரும்? ஒரு ஈக்குவேஷன் வந்து x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 100. இப்படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். 4y இஸ் ஈக்குவல் டு 400, x இஸ் ஈக்குவல் டு 100, y இஸ் ஈக்குவல் டு 200. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். கரெக்டா? கரெக்டாக தானே? x இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் சாரி சால்வ் பண்ணால் ஒய்னோட வேல்யூ தான் இருக்கும். ஒய்னோட வேல்யூ 100, ஒய்னோட வேல்யூ 100னா எக்ஸ்னோட வேல்யூ 300. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஒய்னோட வேல்யூ 100, எக்ஸ்னோட வேல்யூ 300. இன்கேஸ் இப்படி இல்லாமல் 2y மைனஸ் எக்ஸாக இருந்தால், 2y மைனஸ் எக்ஸாக இருந்தனோட வேல்யூ 100ஆக இருந்தால் இதுக்கு இது கேன்சல். 4y இஸ் ஈக்குவல் டு 600. therefore y இஸ் ஈக்குவல் டு 150. கரெக்டாக? y இஸ் ஈக்குவல் டு 150 அப்படின்னா இந்த பக்கம் என்ன கிடைக்கும்? எக்ஸ்னோட வேல்யூ 200 கிடைக்கும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கப்போ தான் ட்விஸ்ட்டு. இப்போ என்ன கிடையாது, இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி ட்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். என்ன பாயிண்ட் கொடுத்தாங்க? ரெண்டுத்தினுடைய காஸ்ட் ப்ரைஸும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் ஒய்னோட வேல்யூ 115 சப்ஸ்டிட் பண்ணால் இது 2100, இது 800. வித்தியாசமாக தானே இருக்குது. அப்போ இது கரெக்ட். ஒய்னோட வேல்யூ 100, 1400. எக்ஸ்னோட வேல்யூ 300, 1200. டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. அப்போ இதுவும் கரெக்ட். என்ன கிடையாது, இதுக்கு எக்ஸாக்டான வேல்யூஸ் கிடையாது. ஸோ கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ஐட்டம்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 20%. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும். இதுவும் செல்லிங் ப்ரைஸாக இருக்கலாம், இதுவும் செல்லிங் ப்ரைஸாக இருக்கலாம். கரெக்டாக தானே? ஓகே ஸோ நல்லா கவனிங்க. இதை வச்சு நான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ ஏனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 800, அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2100. செல்லிங் ப்ரைஸ் என்ன? 1000. என்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 2400. ஓகே இப்போ வச்சு ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஏ பி இது வந்து என்ன வரும்? 1200, இது 1400. என்ன வரும்? 1500, 1600. ஸோ இது 2 ஈக்குவேஷன் வந்து இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். கேள்வி என்னன்னா தென் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட் ஏண்ட் ஆன் ஏ அண்ட் பி வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட்
ஏக்கும் பிக்கும் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் மேக்ஸிமம் என்னவா இருக்கும்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? செல்லிங் ப்ரைஸை 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 1200, 2880, 20% இன்க்ரீஸ் பண்ணால் 1800, 20% இன்க்ரீஸ் பண்ணால் 1920. இதுக்கான ப்ராஃபிட் என்ன? 520. இதுக்கான ப்ராஃபிட் என்ன? 600. ரெண்டுத்துக்கான ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் என்ன? 80. இது ஒரு ஆன்சர். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 400. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 780. இந்த ரெண்டுத்துக்கு ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் என்ன? 380. ஆன்சர் 380. கேள்வி என்ன? மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் உங்களால் எந்த ரெண்டு ப்ராஃபிட்டுக்கு வர வைக்க முடியுமோ அதுதான் ஆன்சர். புரிஞ்சா? இப்போ நான் இதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது, இதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். கரெக்டா? புரிஞ்சா? ஓகே. ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். பாசிபிளி கரெக்ட் அப்படின்ற கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் கேட்டிருப்பாங்க. பாசிபிளி கரெக்ட்னா எதுலாம் எக்ஸாக்டாக கரெக்டான எல்லாம் 2 வேல்யூ இருக்குல்ல. ஸோ 2 வேல்யூவில் ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி வந்துச்சுன்னா அது கரெக்ட்னு போட்டுங்க, அவ்வளோதான். ஓகே. த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் given on item A. ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் given on item A are 300 more than the discount given on item B. இன் கேஸ் நான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா இங்கே 200 கிடைக்குமா? இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்கும்? 150 கிடைக்குமா? ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 50 தான். ஆனால் இப்போ பார்த்தா இது தப்பு தான். பட் இதை கம்பேர் பண்ணுங்க. இங்கே டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 300. இது டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 100. இதை விட எவ்வளோ டிஸ்கவுண்ட் அதிகம்? 200 அதிகம். ஸோ பாசிபிளி கரெக்டாக இது எக்ஸாக்டாக கரெக்ட்னு கேட்கலாம். எக்ஸாக்டாக ட்ரூனா தான் உங்களால் சொல்ல முடியாது. பட் பாசிபிளி கரெக்டாக என்ன பண்ணலாம்? இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஆன்சர் டேலி ஆகுது. த ப்ராஃபிட் ஆன் ஐட்டம் ஏ இஸ் 1/5 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னுடைய 1/5 தான் ப்ராஃபிட். ஸோ 1/5 என்ன? எக்ஸ். ஒரு பாயிண்ட் கவனிங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பாசிபிளி கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது பாசிபிளி கரெக்டா? இது எப்பவுமே எக்ஸாக்டாக கரெக்ட். எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்னவா தான் இருக்கும்? இந்த ரேஷியோவில் தான் ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ 1/5 ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் தான் இருக்கும். இதில் எதுவும் சந்தேகமே கிடையாது. அப்போ இது தப்பு. கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே. த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி என்ன? இஸ் 1300 மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் ஏ. இங்கே 800ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2300 வருமா? கரெக்டா? இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1200 வரும். இங்கே 1400 வரும். பட் இதை வச்சு பார்த்தா ஆன்சர் தப்பு. பட் இதை வச்சு பார்த்தா ஆன்சர் கரெக்ட். ஸோ பாசிபிளி கரெக்ட். ஸோ 1 and 3 ஆர் பாசிபிளி ரைட். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஸோ ப்ராஃபிட் லாஸ்னுடைய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. 3 செல்லர்ஸ். ஸோ 3 செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரே நிமிஷம். ஓகே. 3 செல்லர்ஸ் இருக்காங்க. 3 செல்லர்ஸ் யார்? ஏபிசி. என்ன பண்ணுறாங்க? பெல்ட் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸுக்கு வாங்கி வச்சு விற்க போகிறாங்க. ஸோ ஏபிசி அவங்களுக்கான காஸ்ட் ப்ரைஸ், அவங்க ஒரு செல்லிங் ப்ரைஸ்க்கு விற்பாங்க, அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும். கரெக்டாக? ஓகே. த ப்ரைஸ் அட் விச் பாட் பை செல்லர் இஸ் 1800. அவன் வாங்கினது அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் 10% லெஸ். 10% லெஸ் தென் தட் ஆஃப் பி. அப்போ 2000. இது 10% கம்மி. 50% மோர் தென் த ப்ரைஸ் வித் சி மார்ட். ஸோ 15% என்ன? 1200. முடிஞ்சா? கரெக்டாக தானே? கரெக்டாக இல்லையா? கரெக்ட். ஓகே. இங்கே ஒரு நோட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கணும். நான் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஏன்னா அதில் எந்த டேரக்ட் நோட்டுமே கிடையாது. பி வந்து கிரேட்டர் தென் 26 என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். கியூ இஷ்டத்துக்கு போகும் வேல்யூ. கரெக்டாக? ஓகே. செல்லர்ஸ் ஏபிசி மார்க் த ப்ரைஸ் பை 11%, P%, Q% ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இவர் வந்து 11% மார்க் பண்ணியிருக்காரு. 1/9. ஸோ ஆன்சர் 2000. ரைட்? ரைட். இதனுடைய மார்க் ப்ரைஸ் வந்து 200 + 20P. நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே கொஞ்சம் நேரத்தில் சொன்னேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ P% மார்க் பண்ணால் என்ன வரும்? அப்படியே இது வரும் ப்ளஸ் 20Pன்னு வரும். இது என்ன வரும்? 1200 + 12Q. கரெக்டாக? கரெக்டாக தானே? ஓகே. The amount of profit earned by seller A. Amount of profit earned by seller A is equal to seller A sold the belt after giving a discount of 5%. 5% discount என்ன வரும்? 1900க்கு வித்திருப்பார். ஏனோட ப்ராஃபிட் இங்கே பாயிண்ட் படிங்க. ஏனோட ப்ராஃபிட் எவ்வளோ? 100. கரெக்டாக? இந்த ப்ராஃபிட் வந்து செல்லர் பி அல்லது செல்லர் சியோட ப்ராஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்றது பாயிண்ட். ஓகே, நல்லா கவனிங்க. செல்லர் பி அல்லது செல்லர் சி 2 பேருக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் என்னது அந்த 100 ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும்.
ஃபர்ஸ்ட் நான் இவரை வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, செல்லர் பி வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? 16.66. ஸோ மார்க் ப்ரைஸ் என்ன? 2000 + 20p இன்டூ 5/6 இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிக்கணும், இன்கேஸ் இவருக்கு ஒரு பாசிபிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இன்கேஸ் பீனோட ப்ராஃபிட் 100 இருந்தால் 2100 வருமா? 2100. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 420. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 20p இஸ் ஈக்குவல் டு 2400 2520. ஸோ 2520 இந்த பக்கம் வரும் 520 வரும். ஸோ பீனோட வேல்யூ 26. தப்பு. அவன் என்ன கொடுத்துருக்கான் தெளிவா? பி கிரேட்டர் தென் 26ன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன கிடையாது, எனக்கு பீனோட செல்லிங் ப்ரைஸ் 2100 கிடையாது. லாஜிக்கா? லாஜிக். இப்போ சீனோட ப்ராஃபிட் எனக்கு 1100 அப்படின்னா 1300 வருமா? எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் நான்? சிக்கு 13.33 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். 13.33 என்ன ஃப்ராக்ஷன்? 1/10 + 1/30. அப்போ என்ன வரும்? 3 + 4/30, அப்போ 2/15. கரெக்டா? அப்போது 1200 + 12Q இன்டூ 13/15 இஸ் ஈக்குவல் டு 1300. டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், ஒன்றும் பண்ணல, டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இது என்ன வரும்? 100 வருமா? 1500. 12Q இஸ் ஈக்குவல் டு 300. Q இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ போட்டிங்கன்னா பீனோட வேல்யூ 15 வரும். வந்துச்சா? ஸோ பீனோட வேல்யூ 15 வந்துச்சா? ஸோ பீனோட வேல்யூ 15 என்ன வருவாங்க? 3000 வருமா? இதில் 1/6 டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 500 டிஸ்கவுண்ட் போக செல்லிங் ப்ரைஸ் 2500 இருக்கும். இதுதான் லாஜிக். புரிஞ்சா? ஸோ கியூனோட வேல்யூ 25, பீனோட வேல்யூ 50. இதெல்லாம் ஒரு நல்ல லாஜிக்கல் கொஸ்டின். இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பெல்ட் பை செல்லர் ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லர் பி? ஸோ என்ன வரும்? 19/25னா 76%ன்னு வரும். கரெக்டாக? செல்லர் பி sold 5 belts and seller C sold 18 belts. Then find the difference between the total profit earned by them. ஸோ 5 பெல்ட் வித்தார்னா செல்லர் பிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? 2500 கிடைக்கும். 18 பெல்ட் சி வித்தார்னா 100 1800 ப்ராஃபிட் கிடைக்கும். ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 700 ப்ராஃபிட். கரெக்டாக? Find the value of P percentage of P na எவ்வளோ? 50% of selling price which seller B sold the belt. Seller B sold 50% எவ்வளோ? 1250. So this is the end. So this is profit loss. ஓகே, எல்லா ஆக்ஷனுக்கும் போகலாம். ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ஆக்ஷனுக்கும் போகலாம். ஓகே.